ஸ்ரீ குபேரன் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் குருஜி கல்யாணராமையர், குரோம்பேட், சென்னை. வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க. இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனி 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம்.
இந்த பரிகார பலன்களால். இன்னொன்று, எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கும்பராசிக்காரருடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 2.5 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கணும் கும்பராசிக்கு எல்லாருக்குமே. 5 வருஷம் அப்படியே தள்ளிட்டீங்க. ஆனாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி ரொம்ப சிக்கல் பண்ண மாட்டார். அந்த வருஷம் 7.5 சனி இருந்தாலும் அவ்வளோ சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அனாவசிய செலவு இருந்திருக்கும், சில மன உளைச்சல் இருந்திருக்கும், சில பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா தான பேத தண்டம் இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அப்படியே சமாளித்து போகிறவங்க. ஒரு காரியத்தை கும்பராசிக்காரனை கொடுத்தா எப்படியா செஞ்சு முடிச்சிருவாங்க. ப்ளஸ் தானம் தர்மம் நேர்மை கூடுமான வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறவங்க கும்பராசிக்காரர்கள். இந்த நேர்மையை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாலே சனீஸ்வர பகவான் கெடுதலே பண்ண மாட்டார். கூடுமான வரைக்கும் நேர்மையை தாண்டி இந்த கும்பராசிக்காரர்கள் ஜென்ரலாக இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக அதுவே சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும். அதனாலே 7.5 சனி கும்பராசிக்காரன் 7.5 சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் அவர் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே உண்டு. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது 7.5 சனியில் பாக்கி. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர் ஒன்றும் கெடுதலே பண்ண மாட்டார். ப்ளஸ் இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார், குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். பாத சனின்னு தான் சொல்கிறது. ஆனால் காலில் மட்டும் கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்குவார். வாத சனி, பாத சனி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாராருக்கெல்லாம் 45-50 வயசுக்கு மேலே இருந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த 2 வருஷத்தில் அந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட கால் வலி சம்மந்தப்பட்ட காலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பரிகாரத்தை பண்ணிக்கோணும். கண்டிப்பாக பரிகாரம்னு எப்பயுமே என்ன சொல்லுவோன்னா, இந்த ஒரு தடவையான திருநள்ளாறு, இந்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையான திருநள்ளாறு போயிட்டு சனிக்கிழமை காலம்பரை 6 to 7 சனி கோரையில் அங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு 19 எள் தீபம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்க நவகிரகத்துக்கு 9 பிரதர்ஷனம் சனிக்கிழமையில் சுற்றுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது காலம்பரை போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் போகலாம். ஆனால் சாயந்தரம் போகிறது விசேஷம். இந்த சின்ன பரிகாரம் போகும். பிரதர்ஷனம்ங்கிறது ரொம்ப விஷயம். விஆர்ன்றது சர்வேலன்ஸ் ஆஃப் சனீஸ்வர பகவான் தான். நீங்கள் இங்கே சுற்றுறீங்கன்னா அங்கே கவுண்ட் ஆகிடுது. நம்புங்கோ, சந்தேகமே வேண்டாம். இன்னொருத்தர் செல்லில் கூட உங்களுக்கு பணம் நீங்களே கூட பே பண்ணலாம், ஜிபே. இப்படி தட்டுறீங்க, போய் சேருதில்ல. அது உண்மைன்னா எதுவும் உண்மைதான். எந்த நவகிரகம் சுற்றினாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குது, தப்பே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக சுற்றணும். அவர் சொல்லிட்டாரு நம்ம விடுன்னு ஓடி போய் ஓடியாந்துடுறோன்னு இருக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக 9 முடிஞ்சால் எல்லா காயத்ரியும், அதாவது நவகிரக காயத்ரி எல்லா காயத்ரியும் சொல்லி பண்ணலாம். இல்லைட்டா சனீஸ்வர காயத்ரி மட்டுமான்னு சொல்லலாம். இல்லைண்டாக்கா உங்களுக்கு என்னென்ன காரியங்களாக ஆகணுமோ, வேண்டுதலோ கோரிக்கைகளோ பிரார்த்தனையோ இதெல்லாம் மனசார பிரார்த்தனையோடு பண்ணலாம். நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற நியாயமான தர்மமான பலன்கள்லாம் நிச்சயமாக நிறைவேறும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நிதானமாக அந்த 9 பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ரைட்.
ஃபைனான்சியல் பிரச்சனை ரொம்ப இருக்காது. ஏன்னா அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இந்த 2.5 வருஷத்தில் வராது. எப்படியோ பணம் கொண்டு வருமானம் வரும், எப்படியோ காலம் தள்ளனா பண விஷயத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற விஷயத்தில் அலைச்சல்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல் இருந்தாலும் பணப்பிரச்சனை ஒன்றும் வராது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில். அதுக்கடுத்து வரும் லக்ஷ்மிகரம். சூப்பராக இருக்க போகிறீங்க. பின்னாடி 2.5 வருஷம் கழித்து 3ஆம் இடத்துக்கு சனி வரும்போது லக்ஷ்மிகரம்ங்கிறது மகாலட்சுமி கடாட்சம். மகாலட்சுமி கடாட்சமும் என்ன கொடுப்பான்னா பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால்பாக்கியம், சுப சவிக்க சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திரங்கள், நகைகள், நல்ல வருமானங்களான 16 யோகங்களை மகாலட்சுமி அடுத்த 2.5 வருஷம் கழித்து உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறா. ஆனால் இந்த 2.5 வருஷம் பணப்பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு பிஸ்னஸில் பெரிய நஷ்டமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லாபம் வேணால் குறையலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ணால் அது கூட நியூட்ரலைஸ் ஆகிடும். பெரிய நஷ்டம்னு ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த சனீஸ்வரன் குரு வீட்டில் இருக்கிறார். குடும்பத்திலையும் செலவுகள் உண்டு, ஆனால் குடும்ப சுபீட்சம் உண்டு. ஒரு கல்யாணம் செலவுகள் இருக்குது, ஒரு புத்திரபாக்கியம்னா அது செலவுகள் உண்டு. வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ஒரு காது குத்துறது, ஒரு பும்சவனம், அதாவது வளகாப்பு, சீமந்தம், இந்த மாதிரி ஒரு ஹோமங்கள் பண்ணுறோம். இது மாதிரினா செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளும் உண்டு, சுபீட்சங்களும் உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கும் மூலிமா நோய் நொடிகளால் செலவுகள் நம்மளுக்கு உண்டு. நம்மளுக்குமே நோய் நொடிகள் இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கிட்டால் குறையும், கட்டுப்படும். ஆனால் மருத்துவ செலவு இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. மருத்துவ செலவுகள் உண்டு, குறையும், கட்டுப்படும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுதான் இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சனி 7 சனி இருக்கு இல்லையா, கொஞ்சம் சங்கடப்பட்டுதான் இருக்கணும், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சிலருக்கு இந்தியாவுக்கு வந்துடலாமான்னு கூட தோணும். ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது தான் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ விசேஷமான டைம்னு சொல்ல முடியாது. அனாவசிய செலவுகள், செய்கிற செலவுகளால் நன்மை கிடைக்குமான்னு சொல்லவும் முடியாது. ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய டைம் தான். இல்லைன்னா எடுத்தங்கவுத்தானு ஏதாவது சிக்கலாகிடும். வரவு செலவுகளில் அரசியல்வாதி வரவு செலவுகளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இல்லாட்டா பேர் கட்டிடும். சில விஷயத்தில் மன உளைச்சல் கொஞ்சம் சில சமயத்தில் ஒரு அசிங்கமான சமாச்சாரம் கூட நடந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துடணும். வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, அனாவசிய வேலை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேலை செய்கிற இடத்துல சில மனக்கசப்புகள், நம்ம கீழே வேலை செய்கிறவங்களால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா கவனிங்க. நம்ம கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களால நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், மன உளைச்சல் வரும், கஷ்டங்கள் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இரும்பு தொழில் இருக்கவங்களுக்கு காலில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் இது மாதிரிலாம் இருக்கவங்க குடும்பமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மினிமம் வழிக்கு விழாதான்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்று, கும்பராசிக்காரெலாம் இந்த 2 வருஷத்தில் ஒரு தடவையான வழிக்கு விடாத மாதிரி ஆகிடும். காலில் அடிப்படும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கருப்பு நீரல் பொருள் டீல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேஸ்ட் பொருள்கள்லாம் இருக்கலாம், வாங்கி விற்கிறோம், இல்லாட்டா வீட்டில் இருந்து டிஸ்போஸ் பண்ணுறோம், அப்படிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொண்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் தான் இப்போது. நரம்பு பிரச்சனைகள் உண்டு, வாதம் பிரச்சனைகள் உண்டு. ஏதோ சின்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டரை பார்த்துக்கோங்க, மருத்துவரை பார்த்துக்கோங்க. அனாவசிய செலவுகள் உண்டு, பிளான் பண்ணி குறைச்சிக்க முடியுமான்னு பாருங்க. தர்ம செலவுகள் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. நம்மளுக்கு கூட ரொம்ப ஏழையாக இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ முடியும் போது ஹெல்ப்.
பணத்தால் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் போனது சரீர ஹெல்ப். அப்படி இல்லைன்னாலும் வாய் வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா இருங்கப்பா, ஒன்றும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் சனீஸ்வர பிரீத்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கால் பிரச்சனை முடவன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. பண்ணிங்கன்னா பயங்கரமான சனி பிரீத்தி. அது பண்ணும்போது சனீஸ்வரன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவார். அவர் சந்தோஷம் அடைஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு விமோச்சனம்தான். அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. எஸ்பெஷலி அன்னதானம் கும்பராசிரியர் எல்லாருக்கும் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதோடு இல்லாமல் இப்போ கும்பராசிக்காரில் நடக்கிற சங்கடங்கள்லாம் குறையும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால் அன்னதானத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதான் 100 பேர் 200 பேர் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 இட்லி வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, வாழ்க்கையில் உதவும். நம்ம கூட நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி யோகபீடம்னு ஒரு மடம் வச்சுருக்கோம். தினம் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ முடியுது பண்ணுறோம். நிறைய பேர் சகாயம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்கள், அதில் ஒரு அடிக்ட். நம்ம அந்த அன்னதானம்ங்கிறது பெரிய விஷயம். அதனால் அந்த அன்னதானம் பண்ணுங்க. இந்த டைம் 7.5 சனி இன்னும் 2.5 வருஷம்தான் பாக்கி இருக்குது. நைஸாக ஓடிடும். முதல்ல சொன்ன மாதிரி தான், கும்பராசிக்கார் சனீஸ்வர பகவான் ஒன்றும் சிக்கலே பண்ண மாட்டார். கும்பராசிக்காரில் அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயந்தான். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.